இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுகவை நிராகரித்து திமுக கூட்டணியில் இணைந்தது தேமுதிக. விஜயகாந்த் விருப்பம் நிறைவேறியுள்ளதாக பிரேமலதா விளக்கம். அஜித் பவார் மரணம் குறித்த மக்களின் சந்தேகங்களை அரசு தீர்க்க வேண்டும். கேள்வி எழுப்பிய எம்எல்ஏ ரோஹித் பவாருக்கு பாதுகாப்பு வழங்கவும் சுப்ரியா சுலே கோரிக்கை. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் பெண்கள் குழந்தைகளுக்கு சிறப்பான பாதுகாப்பு. பாஜக குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசின் அறிவிப்பை சுட்டிக்காட்டி ஸ்டாலின் பதில். ஈரான் மீதான போரை இந்த வார இறுதியில் தொடங்க திட்டமிடும் அமெரிக்கா. போர் கப்பல்களை வளைகுடாவில் குவிப்பதால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம். வணக்கம். வணக்கம். அதிமுக கூட்டணியில் இருந்து வந்த தேமுதிக திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தேதி மார்ச் முதல் வாரம் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அனைத்து கட்சிகளும் கூட்டணியை இறுதி செய்வதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. திமுக தலைமையிலான மெகா கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கட்சி, மதிமுக, மக்கள் நீதி மய்யம், தவாக, மனிதநேய மக்கள் கட்சி, கோமதேக, பாஜக உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் 2011ஆம் ஆண்டில் இருந்து அதிமுகவுடன் நெருக்கமாக இருந்து வந்த தேமுதிக இன்று திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. இதற்காக சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா மற்றும் நிர்வாகிகள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலினை சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பதாக கூறிய திருமதி பிரேமலதா, தொகுதி உடன்பாடு உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் அறிவிப்பார் என்று கூறினார். எத்தனை நம்பர், எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பதெல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு இரண்டு கட்சியின் சார்பாக தேமுதிக, திமுக இரண்டு கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கூட்டணி திமுகவுடன் நாங்கள் இன்றையிலிருந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். 2016ஆம் ஆண்டிலேயே திமுகவுடன் கூட்டணி அமைக்க மறைந்த விஜயகாந்த் விரும்பியதாகவும், பழம் நழுவி பாலில் விழும் என கலைஞர் அப்போது சொன்னதையும் நினைவு கூர்ந்த திருமதி பிரேமலதா, 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்திருப்பதாக தெரிவித்தார். தேமுதிக தொண்டர்கள் விருப்பத்திற்கு ஏற்பவே திமுக கூட்டணியில் சேருவதென முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பது தொடர்பாக திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், கலைஞர் மேல் மாறாத அன்பு கொண்டவரும் தமது நண்பருமான கேப்டன் விஜயகாந்தின் தேமுதிக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பது பெருமகிழ்ச்சி அளிப்பதாகவும், கருப்பு சிவப்பை கொடியில் தாங்கி இருக்கும் தேமுதிகவின் நல்வரவு, நல்லுறவு தமிழ்நாட்டின் உயர்வுக்கு பங்களிக்கட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததற்கு மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் மரணம் குறித்து மக்களுக்கு சந்தேகம் உள்ளதாக கூறியுள்ள தேசியவாத காங்கிரஸ் எம்பி திருமதி சுப்ரியா சுலே, இது பற்றி கேள்வி எழுப்பியுள்ள எம்எல்ஏ திரு ரோஹித் பவாருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக இருந்த அஜித் பவார் கடந்த மாதம் 29ஆம் தேதி விமான விபத்தில் உயிரிழந்தார். அவரது உதவியாளர்கள் மற்றும் விமானி உள்பட மேலும் 4 பேரும் பலியாகினர். அஜித் பவாரின் மரணம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாஜக கூட்டணியில் இருந்து அவர் விலக நினைத்திருந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும், உச்ச நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அன்றைய தினமே கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதியன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவும் அஜித் பவாரின் உறவினருமான திரு ரோஹித் பவார், பாராமதி விமான விபத்தில் நாச வேலை நடந்திருக்கலாம் என சந்தேகிக்க காரணம் இருப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பாக 2 முறை செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்திய அவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். விபத்து குறித்து விரிவான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு அவர் கடிதமும் எழுதியுள்ளார். மகாராஷ்டிர அரசியலில் இது விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்நிலையில் அஜித் பவாரின் மரணம் குறித்து இணையத்தில் ஏராளமான கேள்விகளும் சந்தேகங்களும் பரவி வருவதாகவும், மகாராஷ்டிர மக்களின் மனதில் உள்ள சந்தேகம் மற்றும் கேள்விகளையே திரு ரோஹித் எழுப்பி வருவதாகவும் திருமதி சுப்ரியா சுலே தமது எக்ஸ் தள பதிவில் இன்று பதிவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மக்களின் மனதில் உள்ள விடை தெரியாத ஏராளமான சந்தேகங்களுக்கு தாமதமின்றி உரிய தெளிவான உண்மையான பதிலை அரசு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் தாமதப்படுத்தினால் மக்களிடையே அமைதியின்மையை இது ஏற்படுத்திவிடும் என்றும் திருமதி சுப்ரியா சுலே எச்சரித்துள்ளார்.
ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கேள்வி கேட்பது அரசியல் சாசனம் வழங்கிய அடிப்படை உரிமை என்று குறிப்பிட்டுள்ள அவர் இந்த விவகாரத்தில் திரு ரோஹித்துக்கு போதுமான பாதுகாப்பு வழங்க வேண்டும், அதற்கான முழு பொறுப்பை மாநில அரசை ஏற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில்தான் சிறப்பாக உள்ளதாக ஒன்றிய அரசே தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பேசிய சட்டமன்ற பாஜக குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், இடைக்கால பட்ஜெட் என்பது கானல் நீர் என்றும் எதிர்கால திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, 5 ஆண்டு கால ஒட்டுமொத்த வளர்ச்சி திட்டங்களின் தொகுப்புதான் இந்த பட்ஜெட் என்றும் புதிய திட்டங்களுக்கான அறிவிப்பை மீண்டும் ஆட்சி அமைந்ததும் முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய திரு நயினார் நாகேந்திரன், கடந்த 5 ஆண்டுகளில் 6 லட்சம் கோடி ரூபாய் கடனை தமிழக அரசு வாங்கியுள்ளதாக கூறினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு, இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போது 4.7 லட்சம் கோடி ரூபாய் கடனை அதிமுக அரசு விட்டு சென்றிருந்ததாகவும், அவர்கள் வாங்கிய கடனுக்கு ஆண்டுக்கு 37,500 கோடி ரூபாய் வீதம் 5 ஆண்டுகளுக்கு 1.88 லட்சம் கோடி ரூபாய் வட்டி செலுத்தியுள்ளதாகவும் கூறினார். இதனால் அதிமுக மூலம் 6 லட்சம் கோடி ரூபாய் தங்களுக்கு கடன் வந்துள்ளதாகவும், தாங்கள் வாங்கிய கடன் 2.89 லட்சம் கோடி ரூபாய்தான் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதிமுக ஆட்சியில் அறிவித்துவிட்டு சென்ற திட்டங்களுக்கும் தாங்கள் தான் செலவு செய்துள்ளதாகவும், 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு 58% நிதியை தாங்களே செலவு செய்துள்ளதாகவும் திரு வேலு தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டு ஒன்றிய பாஜக அரசு பதவியேற்ற போது 55 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த இந்தியாவின் கடன் தற்போது 197.8 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய திரு நயினார் நாகேந்திரன், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர், இந்தியாவில் தமிழகத்தில்தான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சிறப்பாக உள்ளதாக ஒன்றிய அரசே அறிவித்துள்ளதாக கூறினார். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பும், ஆங்காங்கு நடைபெறக்கூடிய கலவரங்களும், குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பும் தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பு சிறப்பாக இருக்கிறது என்று உங்களுடைய ஒன்றிய அரசு தந்திருக்கக்கூடிய குறிப்பை தெளிவாக தந்திருக்கிறது. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் தான் இன்றைக்கு கலவரங்களும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் இருக்கிறது என்பதையும் ஆதாரங்களோடு நான் விளக்குவது தயாராக இருக்கிறேன். உச்சநீதிமன்ற உத்தரவு அடிப்படையில்தான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர், மத்தியில் உங்கள் ஆட்சி உள்ளதால் இப்போதாவது நீட் தேர்வு விலக்கு அளிக்க முன்வருவீர்களா என வினவினார். மருத்துவ படிப்பில் சேர அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது பாஜக தான் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதனை ஏற்றுக்கொள்கிறார்களா என வினவினார். ஆனால் அதிமுக உறுப்பினர்கள் அதற்கு பதிலளிக்கவில்லை. ஈரான் மீதான போரை அமெரிக்கா இந்த வார இறுதியில் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியானதால் வளைகுடா நாடுகளில் பதட்டம் உருவாகியுள்ளது. அணு ஆயுத தயாரிப்புக்கான யுரேனிய செறிவூட்டல் பணிகளை நிறுத்துவது தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு ஈரானுக்கு அமெரிக்கா நெருக்கடி கொடுத்து வருகிறது. ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஈரான் மறுத்தால் அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக மிரட்டி வரும் ட்ரம்ப் மத்திய கிழக்கு பகுதியில் போர் விமானங்கள் மற்றும் போர் கப்பல்களை குவித்து வருகிறார். அதே சமயம் ஈரான் நாட்டுடன் அமெரிக்கா நடத்தி வரும் அமைதி பேச்சுவார்த்தைகளும் தொடர்கின்றன. சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவாவில் நேற்று முன்தினம் நடந்த 2வது சுற்று பேச்சுவார்த்தையில் சுமூக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கான பாதை திறக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரான் அமைச்சர் அறிவித்தார். அதனை உண்மைதான் என்று கூறிய அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ், எனினும் முக்கிய அம்சங்களில் முட்டுக்கட்டை தொடர்வதாக தெரிவித்தார். இந்நிலையில் இந்த வார இறுதியில் ஈரான் மீதான போரை தொடங்குவதற்கு அமெரிக்கா தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இது குறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட், அமைதியை தொடர்வது ஈரானின் கைகளில் தான் உள்ளது என்றார். ஈரான் மீது போரை தொடங்குவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தமது நெருக்கமான நட்பு நாடுகளுடன் தீவிரமாக ஆலோசித்து வரும் நிலையில் நாடாளுமன்றத்தின் அனுமதி பெறாமல் போரை தொடங்கக்கூடாது என அமெரிக்க எம்பிக்கள் தரப்பில் அழுத்தம் தரப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா போரை தொடங்கினால் அது கடந்த ஆண்டு நடந்த 12 நாள் தாக்குதலை விட பெரியதாகவும் பல வாரங்கள் நீடிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் என்றும், அதனால் இரு நாட்டு மக்களிடமும் அதிருப்தி ஏற்படலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதலுக்கு முக்கிய தளமாக விளங்கும் டியாகோ கார்சியா ராணுவ தளத்தின் இறையாண்மையை மொரீஷியஸிடம் ஒப்படைக்கும் பிரிட்டன் முடிவை தடுக்கும் முயற்சியில் அமெரிக்கா இறங்கியுள்ளது. இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள ட்ரூத் சோஷியல் வலைதள பதிவில், ஈரான் போன்ற ஆபத்தான நாடுகளை ஒழிக்க இந்த தளம் மிக அவசியம் என்றும், ஈரான் பதில் தாக்குதல் நடத்தினால் அது பிரிட்டனையும் பாதிக்கும் என்றும் அந்நாட்டு பிரதமர் கீர் ஸ்டார்மருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றனர்.
ராமேஸ்வரத்தில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்த முயன்றனர். 3 விசைப்படகுகளையும் அதில் இருந்த 18 மீனவர்களையும் சிறைப்பிடித்த இலங்கை கடற்படையினர் வலைகளை அறுத்தெறிந்தனர். இதுபோல மண்டபத்தில் இருந்து கடலுக்கு சென்ற 4 மீனவர்களையும் ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதி மீனவ நலச் சங்கத்தினர் தமிழ்நாடு மீனவர்கள் மீதான தாக்குதலை மத்திய பாஜக அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினர். இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறிய அவர்கள் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாங்கன்னு நாங்க காலம் ஃபுல்லா கடமைப்பட்டிருக்கோம். இந்த மத்திய மாநில அரசுகள் எப்பவுமே எங்களுக்கு துணையா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா மத்திய அரசு எங்களை மாற்றாந்தாய் புள்ள மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 நாள் நிம்மதியா தொழில் பார்த்தா நாங்க என்ன பண்ண போறோம்? இந்த 10 நாள் நிம்மதியா தொழில் பார்த்தோம்னா எங்க பொண்டாட்டி உள்ளே வயிறார சாப்பிடும், அவ்வளவுதான். எங்க பிள்ளைகளை நிம்மதியா படிக்க வைப்போம். ஆனா அதுல நாங்க திங்கிற சோத்துல மண்ணலி வைக்கிறது இந்த மத்திய அரசா தான் இருக்கு. தமிழ்நாட்டு மீனவர்கள் 104 பேர் இலங்கை சிறைகளில் உள்ளதாகவும் 258 படகுகளும் அந்நாட்டின் வசம் உள்ளதாகவும் மீனவ சங்கத்தினர் கூறினர். இதற்கிடையே மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அனைவரையும் விடுவிக்க தூதரக ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை லேசான பனிமூட்டம் நிலவியது. இதற்கிடையே பூமத்திய ரேகைக்கு அருகில் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை அதே பகுதிகளில் நிலவியதாகவும் இது மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதன் காரணமாக புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனால் இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வட தமிழக மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் அதிகாலையில் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது செய்தித் துளிகள். மகாராஷ்டிராவில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை நீக்கிய பாஜக அதை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்த துடிப்பதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் மறைந்த அம்மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் 2014இல் முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீடு அளிக்கும் முடிவை எடுத்ததை குறிப்பிட்டுள்ள திரு ஸ்டாலின் அவர் மறைந்த துயரம் அகல்வதற்குள் அந்த முடிவை சிறுபான்மையினர் வெறுப்பில் ஊறிப்போன பாஜக நீக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுதான் இஸ்லாமிய மக்களுக்கு பாஜக அறிவித்திருக்கும் ரம்ஜான் பரிசா என அவர் வினவியுள்ளார். தப்பி தவறி கூட தமிழ்நாட்டுக்குள் தேசிய ஜனநாயக கூட்டணி வரக்கூடாது என சொல்வது ஏன் என புரிகிறதா என்று கேட்டுள்ள திரு ஸ்டாலின் அப்படி வந்தால் அனைவரின் இடஒதுக்கீடும் காலியாகிவிடும் என எச்சரித்துள்ளார். பாஜகவினருக்கு வளர்ச்சி அரசியல் தெரியாது என்றும் மதவெறி சூழ்ச்சி அரசியல் மட்டும்தான் தெரியும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இத்தகைய வெறுப்பு என்ஜின்கள் தமிழ்நாட்டில் ஓட அனுமதிக்க மாட்டோம் என்றும் தமிழ்நாடா தேசிய ஜனநாயக கூட்டணியா எனும் 2026 ஜனநாயக போரில் தமிழ்நாடு வெல்லும் என்றும் திரு ஸ்டாலின் உறுதியாக தெரிவித்துள்ளார். முஸ்லிம் அல்லாத இருவரை உறுப்பினர்களாக நியமிக்காததால் தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் செயல்பட சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துக்கு தலைவர் உள்பட 10 உறுப்பினர்கள் கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி நியமிக்கப்பட்டனர். வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம் அல்லாத இருவர் மற்றும் மாநில பார் கவுன்சிலில் இருந்து ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று கூறும் வக்ஃப் திருத்த சட்டத்தை முறையாக பின்பற்றாமல் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தலைமை நீதிபதி அமர்வு முன் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி நடந்த வழக்கு விசாரணையை தொடர்ந்து தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் செயல்பட இடைக்கால தடை விதித்து உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்ட விதிகளின்படி 8 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 3 பேர் நியமிக்கப்பட வேண்டி உள்ளது என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பு வாதத்தை முன்வைத்தது. இதை ஏற்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்தின் இடைக்கால தடையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டனர். மகளிருக்கு இனி ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி பேசிய போது மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் வழங்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த திருமதி கீதா ஜீவன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.
மறைந்த பிரதமர்களின் சிலைகளை நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்திருப்பது போல மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களுக்கு தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் சிலைகள் அமைக்க அரசு முன்வர வேண்டும் என்று சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் இயற்கை விவசாயிகள் மற்றும் நாட்டு மாடு வளர்ப்போர் கூட்டமைப்பு சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சுமார் 800 காளைகள் கலந்து கொண்டன. காளைகளை அடக்க 500 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ஹெல்மெட், குக்கர் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவை அருகே நள்ளிரவில் யானைகள் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பன்னீர்மடை அருகே வரப்பாளையம் பிரிவு பகுதியில் தோட்டத்தில் உள்ள வீட்டில் நள்ளிரவில் உணவு தேடி ஓர் யானை நுழைய முயன்றது. அப்போது நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டு வீட்டு உரிமையாளர் விளக்கை போட்டதும் பின்வாங்கிய யானை செடிகளை சாப்பிட்டு விட்டு சென்றது. இந்த சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் கோடையில் யானைகள் விவசாய நிலங்களில் புகுவதை தடுக்க வனப்பகுதிகளிலேயே அவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஆட்டோ டாக்ஸிக்கான கட்டணங்களை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் திரு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் நகர பகுதிகளில் இயக்கப்படும் ஆட்டோ, டாக்ஸி உள்ளிட்ட வாடகை ஊர்திகளுக்கான கட்டணம் கடைசியாக 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி உயர்த்தப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆட்டோக்களுக்கு குறைந்தபட்ச கட்டணமாக 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபாயும் அதன் பிறகு 1 கிலோமீட்டருக்கு 12 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டதாக திரு அன்புமணி தெரிவித்துள்ளார். அதன் பின் 13 ஆண்டுகளாகிவிட்ட நிலையில் இன்று வரை கட்டணம் உயர்த்தப்பட்ட வாடகை ஊர்தி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். பெரியகுளம் அருகே மஞ்சளாறு அணையின் சேதமடைந்த புதிய ஆயக்கட்டு வாய்க்காலை 8 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. புதிய ஆயக்கட்டு வாய்க்காலில் உள்ள தொட்டி பாலத்தில் பல்வேறு இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு பாசனத்திற்கு திறந்துவிடப்பட்ட நீர் வீணாக ஆற்றில் சென்றது. இந்த ஆண்டு போதிய மழை பொழிவு இல்லாததால் அணை நிரம்பாத நிலையில் பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டில் பாசனத்திற்காக நீர் திறக்கப்படவில்லை. இதை பயன்படுத்தி புதிய ஆயக்கட்டு வாய்க்காலை முழுவதுமாக சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு பாசனத்திற்கு நீர் திறப்பதற்கு முன்பு பணிகள் நிறைவு பெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 1236 புள்ளிகள் சரிந்து 82,498 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 365 புள்ளிகள் குறைந்து 25,454 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்க விலை ஒரு சவரனுக்கு 2,160 ரூபாய் அதிகரித்து 1,16,000 ரூபாயாகவும் 1 கிராம் 14,500 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 270 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுக கூட்டணியில் இருந்து வந்த தேமுதிக திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்துள்ளது. அஜித் பவார் மரணம் குறித்து மக்களுக்கு உள்ள சந்தேகத்தை மகாராஷ்டிரா அரசு தீர்க்க வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே கூறியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில்தான் சிறப்பாக உள்ளதாக மத்திய அரசே தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.